Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, அவங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழக முதலமைச்சரோட காக்கும் கரங்கள் திட்டம் அப்படின்னு சொல்லி முன்னாள் இராணுவ வீரர்களுக்காக ஒரு திட்டத்தை அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அதில் நிறைய முன்னாள் இராணுவ வீரர்கள் அப்ளை பண்ணி நிறையா அவங்களுக்கு என்னென்ன தொழில் தொடங்குறதுக்கு இருக்கோ அதுக்கான டாக்குமெண்டேஷன்ஸ் அதுக்கான பற்றி நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டு எல்லோரும் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ அதில் ஒரு சில மனக்குறைகள் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம குரூப்பில் இருக்க நண்பர்களாக இருக்கட்டும், நம்ம பர்சனலாக நிறைய பேர் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, இது ஏன் சார் இப்படி இருக்குது, என்ன இது இருக்குதுன்னு. அதை பற்றின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி முதலமைச்சரோட காக்கும் கரங்கள் திட்டம் இல்லை வேறு ஏதாவது திட்டத்தில் அப்ளை பண்ணுறோன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஒரு தடவை அனுப்பிச்சி விட்டு பார்க்க சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், முதலமைச்சரோட காக்கும் கரங்கள் திட்டம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு இந்த திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலினை அவங்க அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அவங்க திட்டத்தை அறிவித்து அதுக்கான ஜிஓ அவங்க பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட வயது வரம்பு இருக்கிற எக்ஸ் சர்வீஸ்மேன் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜிஓவை திருத்தி எந்த ஒரு வயது வரம்பை நீக்கிட்டு எந்த ஒரு முன்னாள் இராணுவ வீரர்களும் அப்ளை பண்ணலாம். இதோட நோக்கம் இராணுவ வீரர்களை பென்ஷன் வந்ததுக்கப்புறம் அவங்கள ஒரு செக்யூரிட்டி பண்ணி அமர்த்தாமல் அவங்கள ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் ஆக்கணும், பிஸ்னஸ் மேன் ஆக்கணும், ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி அவங்கள தொழில் அதிபராக மாற்றுறதும் அப்படின்னு சொல்லி தான் இந்த திட்டத்தை அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. இதில் அவங்க கொடுத்த 2 மிக முக்கிய வாக்குறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குகிற லோன் அமௌண்ட்டுக்கு 30% மூலதன மானியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 30% மூலதன மானியம் நமக்கு கொடுத்துருவோம், ப்ளஸ் 3% வட்டி மானியம் கொடுப்போம். நீங்கள் கட்டுற வட்டியில் 3% கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. இதனாலேயே நிறைய முன்னாள் இராணுவ வீரர்கள் அவங்க இப்போ பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டுட்டு இந்த திட்டத்தோட ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் அவங்க கேட்டுட்டு அப்ளை பண்ணி அவங்க இந்த பிஸ்னஸில் இறங்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருந்து மரியாதைக்குரிய கலெக்டர் மேடம் அண்டரில் மீட்டிங் போட்டு அவங்களுக்கான டாக்குமெண்டேஷன்ஸ் ப்ராசஸ் ப்ளஸ் பேங்க்லேருந்து ரெப்பு என்னென்ன க்ரிட்டீரியா அப்ளிகேஷன்ஸு இதை ஃபுல்லாக அவங்க ரெடி பண்ணி கொடுத்து அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணி நிறையா பேருக்கு இப்போ சேங்ஷன் லெட்ரு வந்திருக்கு. இப்போ நான் கூட போடுறேன் பாருங்கள், நிறைய பேருக்கு சேங்ஷன் லெட்ரு வந்திருக்கு. ப்ளஸ் நம்ம குரூப்பில் இருக்க நண்பருக்கும் சேங்ஷன் வந்துச்சு. அவர் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து சேங்ஷன் லெட்டர் வாங்கிட்டு ரொம்ப மன நொந்து போய் அவர் இப்போ பேசியிருக்காரு. அந்த ஆடியோ எல்லாருமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. நம்ம குரூப்பில் இருக்க நபர்கள் எல்லாருமே நம்மளோட நோக்கம் இந்த மாதிரி திட்டம் இருக்கும்போது இதோட பேசிக் கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. முதலமைச்சரோட காக்கும் கரங்கள் திட்டம் அதை அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அரசியல் காரணங்கள் நிறையா இருக்கலாம். ஏன்னா இந்த திட்டத்துக்கான ஃபண்டு நம்மளோட முன்னாள் இராணுவ வீரர்கள் அவங்களோட ஃப்ளாக் டே ஃபண்ட், அதாவது கொடிநாள் நிதி, நம்மளோட ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. தமிழக கஜானாவிலேருந்து யாரும் எடுத்து கொடுக்க போகிறதில்ல. இதுக்குன்னு யாரும் ஸ்பெஷலாக நிதி ஒதுக்கலை. ஆல்ரெடி அவங்க எல்லாருக்குமே தெரியும், வருஷத்துக்கு ஒரு தடவை கொடிநாள் நிதி அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் இருக்க எல்லா மக்கள்கிட்ட இருந்தும் அவங்க வசூல் பண்ணி அவங்க மூலமாக அந்த நிதி அந்த சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட்டுக்கு சேரும். அந்த பணம் பல வருடங்களாக சேர்த்து இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நிற்கிது, பல்க் அமௌண்ட்டு. இப்போ அந்த அமௌண்ட்லேருந்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்காக இந்த ஒரு சப்சிடி அமௌண்ட்டை எடுத்து கொடுக்குறதா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை புரிஞ்சுக்கணும். அடுத்து எந்த ஒரு பேங்க்கும் சும்மா லோன் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள பேங்க்கை பொறுத்தளவு என்றைக்குமே அவங்க லாபத்தை நோக்க வச்சு தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேங்க்கை ரன் பண்ணணும். அதனால் அவங்க சும்மா கொடுக்க முடியாது. அவங்க உங்களோட க்ரைட்டீரியா பார்ப்பாங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ இதுக்கு முன்னாடி வாங்கி கட்டியிருக்கீங்க, உங்களோட சிபில் எப்படி இருக்குது, நீங்கள் இதுக்கு முன்னாடி லோன் வாங்கியிருக்கீங்களா, வச்சுருக்கீங்களா, அதோட ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குது, உங்களோட திருப்பி கட்டுறதுக்கான வேறு அதர் சோர்ஸஸ் என்ன இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்களோட பின்புலம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பேங்க் லோன் கொடுப்பாங்க. பேங்க்கை பொறுத்தளவு நீங்கள் சப்சிடி தமிழக அரசாங்கம் கொடுத்தாலும் சரி, இல்லை டிஸ்ட்ரிக்ட் சோல்ஜர் போர்ட்லேருந்து கொடுத்தாலும் சரி, இல்லை யார் கொடுத்தாலும் சரி, அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்க அதை உங்ககிட்டேருந்து மைனஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கு நேரமாகும், உடனே ஆகாது. இப்போ இதை தான் நம்ம குரூப்பில் இருக்க நண்பர் ரொம்ப மன வருத்தப்பட்டு பேசியிருந்தார். இந்த முதலமைச்சரோட காக்கும் கரங்கள் திட்டத்தில் அப்ளை பண்ணி நம்மளுக்கு பணம் சேங்ஷன் ஆயிடுச்சு சார், ஆனால் சப்சிடி எப்போ கிடைக்கும்
அது எவ்வளவு நேரமாகும், எவ்வளவு காலமாகும், எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பல்வேறுபட்ட பேங்க் நபர்கள்ட்டையும் டிஸ்ட்ரிக்ட் சோல்ஜர் போர்டு அவங்கள்ட்டையும் கேட்கும்போது அவங்களுக்கே அதுக்கான சரியான விளக்கம் தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவருத்தப்பட்டாங்க. நம்மளோட நோக்கம் வந்து யாராக இருந்தாலும் இந்த மாதிரி திட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து புரிஞ்சு இதை பற்றின உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒரு 1 கோடி ரூபா வரைக்கும் முன்னாள் இராணுவ வீரர்கள் வந்து இந்த திட்டத்தில் லோன் வாங்கலாம். இப்போ நான் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு லோன் அப்ளிகேஷன் போட்டேன்னா அவங்க உடனே சேங்ஷன் பண்ண மாட்டாங்க. அதுக்கு இனிஷியலாக நான் ஒரு அமௌண்ட் கட்டணும். ஒரு 5 லட்சமோ 7 லட்சமோ நான் அந்த பிஸ்னஸ்க்கு கட்டி என் சைடோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற அமௌண்ட்டை போட்டு தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி தான் செய்ய முடியும். அது அட்வான்ஸாக இருக்கட்டும், கடையோட மோடிஃபிகேஷனாக இருக்கட்டும், கடையோட வேறு இன்டீரியராக இருக்கட்டும், இல்லை கடைக்கு வேறு ஏதாவது நம்ம வாங்கி செய்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதில் வாங்குகிற பொருட்கள் ரன் பண்ணுறது, பிஸ்னஸ் ரன் பண்ணி அதுக்கப்புறம் நான் இஎம்ஐ கட்டுறது எல்லாமே இருக்குது. இப்போ நான் 1 கோடி ரூபா வாங்கியிருந்தேன் அப்படின்னா மந்த்லி நான் கிட்டத்தட்ட நான் வந்து எவ்வளோ இஎம்ஐ கட்ட வரும் அப்படின்னு சொல்லி பேங்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போட்டிருப்பாங்க. இப்போ நான் எதை பற்றி நினச்சி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 30% மானியம் கிடச்சிரும். அதனால் 1 கோடி ரூபாய்க்கு 30 லட்ச ரூபாய் எனக்கு மானியமாக கிடச்சிரும், அது எனக்கு லாபம் தானே அப்படிங்கிற நினப்பில் நம்ம அதில் போவோம். ஆனால் நீங்கள் 1 கோடி ரூபாய் லோன் வாங்கினீங்கன்னா நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்கினது 1 கோடி, கட்டினது 2 கோடியாக இருக்கும். அதில் இருந்து தான் 30% உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இது வந்து தமிழக அரசாங்கம் அவங்களோட கஜானாவில் இருந்து கொடுக்கல. முன்னாள் இராணுவ வீரர்கள் ஆல்ரெடி கொடிநாள் ஃபண்டில் இருக்கிறது எடுத்து கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் எது செஞ்சாலும் யோசித்து புரிஞ்சு செய்யுங்க. இது ஒரு வலையாக கூட இருக்கலாம். ஏன்னா நீங்கள் நிம்மதியாக ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களை பிஸ்னஸ் மேன் ஆக்கணும், நம்மளுக்கு அரசியல் லாபம் கிடைக்கணும், நம்ம வந்து இது பண்ணிட்டோம் அப்படிங்கிற நோக்கத்தில் கூட நிறைய பேர் செய்யலாம். நீங்கள் தான் வாங்குறீங்க. அதனால் தெரிஞ்ச பிஸ்னஸ், புரிஞ்ச பிஸ்னஸ், லாபம் இருக்கிற பிஸ்னஸாக என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி வாங்குங்க. ஏன்னா இதை பற்றி கிளாரிட்டி யாருக்குமே இல்லை அப்படிங்கிறது தான் அந்த வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதனால் இனிமேல் வாங்க போகிற நபர்கள் வந்து உங்களுக்கு அந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, லாபம் இருக்குது, நீங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும் போங்க. ஏன்னா வெறும் சப்சிடிக்காக மட்டும் போய் விழுகாதீங்க. சப்சிடி எப்போ கிடைக்கும், சப்சிடிக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, எவ்வளோ நாளில் அவங்க கொடுப்பாங்க, லோன் அப்ளிகேஷன் போட்டு லோன் சேங்ஷன் ஆகி 6 மாதத்தில் கொடுப்பாங்களா, 1 வருஷத்தில் கொடுப்பாங்களா, 3 வருஷத்தில் கொடுப்பாங்களா தெரியாது சப்சிடி எப்போ வரும்னு. அப்போ அது வரைக்கும் அந்த இஎம்ஐ பர்டன் நீங்கள் தான் கட்டி ஆகணும். அதுக்கடுத்து ப்ரீ க்ளோசர்னு ஒன்று இருக்குது. ப்ரீ க்ளோசர் நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணிங்க, ஒரு லோனை வந்து நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதில் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ சப்சிடிக்காக மட்டுமே நீங்கள் லோன் வாங்காதீங்க. எது பண்ணாலும் யோசித்து புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா இராணுவ வீரர்கள் நீங்கள் அவசரப்பட்டு பிஸ்னஸ் பற்றி தெரியாமல் லோன் வாங்கிட்டு அதுக்கடுத்து உங்களால் அந்த பிஸ்னஸ்ஸு ரன் பண்ண முடியல, லோனையும் கட்ட முடியல அப்படின்னா பாதிப்பு உங்களுக்கு மட்டும்தான் வரும், வேறு யாருக்குமே வராது. அதனால் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் புரிஞ்சு தெரிஞ்சு பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். ஏன்னா இப்போ நம்ம குரூப்பில் இருக்க அந்த நபர் வந்து முன்னாள் இராணுவ வீரர் வந்து ரொம்ப நுழைஞ்சு தான் பேசினார். 50 லட்ச ரூபா சேங்ஷன் ஆகியும் அவருக்கு வந்து மன நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. நம்மளோட நோக்கம் வந்து யாரையும் குறை சொல்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு லோன் அப்படின்னு சொல்லி போகும்போது லோன் இஸ் எ கடன் வாங்குனீங்க. கடன் வாங்கும்போது அதை திருப்பி கட்டுறதுக்கான ப்ரொஃபஷன் இருக்கணும், இல்லை உங்ககிட்ட அதுக்கான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். சும்மா மானியம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக போய் விழுகாதீங்க. விழுந்தீங்கன்னா அதோட பிரச்சனைகளையும் அதோட கான்சிக்வன்சஸையும் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. ரொம்ப யோசித்து செயல்படுங்க தான் நம்ம இந்த வீடியோவோட நோக்கம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.